மஹிந்திரா எல்லா கார் லோனுக்கும் வந்து கல்கத்தால கேஸ் போட்டு வாரண்ட் வச்சிருக்காங்க கையில. சோ என்ன பண்றாங்கன்னா, இந்த வாரண்ட்டை போட்டு இல்ல சம்மனை போட்டு உங்க கேஸை ஃபைல் பண்றதுக்கு நோக்கமே உங்க லோன் அமௌண்ட்ல பணத்தை ஏத்துறது தான் காரணம். ஏன்னா ஆர்பிஐ வந்து முறைகேடா உங்க வட்டி வந்து கொடுக்க முடியாது. ஆர்பிஐ கைட்லைன்ஸ் கீழே தான் வட்டி வசூல் பண்ணணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கிரிமினல் கேஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு ஆல்ரெடி நீங்க கொடுத்த அக்ரிமெண்ட்ல இருக்கும், லோன் அக்ரிமெண்ட்ல. அது என்ன வேணா இருக்கலாம், காரா இருக்கலாம், பைக்கா இருக்கலாம், செல்போனா இருக்கலாம், லேப்டாப்பா இருக்கலாம், ஒரு வீடா இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த லெவல்ல கிரிமினல் சிவில் கேஸ் போடலாம் அப்படின்றத நீங்க சொல்லிருப்பீங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, அதை பேஸ் பண்ணி இப்ப வந்து கிரிமினல் கேஸ் போட்டிருக்காங்க. பட் சட்டப்படி செல்லும், ஏன்னா அக்ரிமெண்ட்ல ஒத்துக்கிட்டு இருக்கீங்களா. இப்ப அந்த கேஸுக்காக இந்த அவங்க ஏத்துற செலவு இருக்கு பாத்தீங்களா, அங்க அட்வொகேட் கொடுக்கறது என்னமோ 1000 ரூபாய் தான், ஆனா இவங்க 50,000 ரூபாய் ஆச்சு. டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், மிஸ்செலேனியஸ் சார்ஜஸ், இந்த ஹைடன் சார்ஜஸ் ஒரு 15 சார்ஜஸ் போடுவோம். ஸோ 1.5 லட்சம் வாங்கினவங்களுக்கு 6 லட்சம் கொண்டு வந்து 3 லட்சம் செட்டில்மெண்ட் முடிப்போம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் காரணமா தான் இது போடுறாங்க. இது கல்கத்தால கேஸ் போட்டு உங்களை வந்து ஏத்துறது. ஏன்னா கொஞ்சம் தூரம் அதிகம்ன்றதுனாலையும் தங்குற செலவு, போக்குவரத்து செலவு அதிகம், அட்வொகேட் ஃபீஸ் அதிகம்ன்றதுனாலையும் இதை விட இது இப்ப இருக்கக்கூடிய என்ன காரணத்துக்காக நான் போறேன் அப்படின்றத சொல்லிடுவேன். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா சிஸ்டம் மாறி இப்ப வேற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது எப்பவுமே ஒரு கிரிமினல் கேஸ் ஒரு ஸ்டேட்ல குறிப்பிட்ட நகரத்துல அதிகமா ஃபைல் ஆகுது அப்படின்னாக்கா, இப்போ வந்து இந்த கிரிமினல் டேட்டா பேஸ்ல என்ன பார்ப்பாங்கன்னா, எதுக்காக இந்த கேஸ் இவ்வளவு ஏறுதுன்னு பார்ப்பாங்களே ஒழிய கேஸோட நேச்சரை பார்க்கவே மாட்டாங்க. கேஸ் என்ன நேச்சர் வேணா இருக்கலாம். ஒரு வாரண்ட்னா ஒரு வந்து அசால்ட் கேஸ்ல கொடுக்கறது ஒரு வாரண்ட் தான்.